ஐஸ்வர்யா. மண்ணை கவப்படுறதுக்கு திமிரு. Sir, Yes? I was told that 3 contestants are participating, but I could see only 2. Where's the third one? அம்மா பார்வதி. மாமா, அதான் அவ போட்டிக்கு பயந்து வராம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கால, நீங்க ஏன் மாமா அவளை போய் கூப்பிட்டு இருக்கீங்க? அவளை கழட்டி விட்டுருங்க. எங்க 2 பேருக்குள்ள மட்டும் போட்டி வைங்க மாமா. பார்வதி சொன்னா வந்துட்டா. பார்வதி போய் உங்க இடத்துல நில்லுமா. போ போங்க நீ. போ போ. Sir, where is Agilandeshwari madam? She's coming. Okay. ஐஸ்வர்யா, மம்மி. என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஆண்டி. அக்கா, இருங்கக்கா, முதல்ல சுத்திக்கிறேன். இருங்க அக்கா, என்ன ஆசீர்வாதம் போதும். நல்லா பண்ணு, நீ போ. Thank you. நீங்க ஆசீர்வாதம் பண்ணாதான் என்னால நல்லபடியா பண்ண முடியுமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எழுந்திரு பார்வதி. நல்லா ஆன்சர் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. பார்வதி நல்லா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் பார்வதி. நல்ல டிராமா பண்ணுவா. Okay, you have to answer within 10 seconds. If time exceeds, you lose. Okay?
பார்வதிக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாளே, இப்ப இவர் இங்கிலீஷ்லயே பேசுறாரு. கேள்வி இங்கிலீஷ்ல கேட்டா பார்வதியால எப்படி பதில் சொல்ல முடியும்? Okay, here's your first question, Aishwarya. Between a brother and a sister, the boy age is 6 and the girl age is 3 years lesser than the boy. Now, what will the girl's age be when the boy is 40 years old? And your time starts now. The answer is 37. Very good. That's the correct answer. Vanaja, you can answer for the same question and the time starts now. அது கண்மணி கேட்டுச்சா? சீக்கிரம் சொல்லு. சொல்லு கண்மணி. இருங்க சொல்றேன். சீக்கிரம் சொல்லு வனஜா. எல்லாரும் என்னைய பாக்குறாங்க. சொல்றேன். 37. 37. Correct answer. Now it's your time, Parvati. என்ன மாமா, பார்வதிக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல்ல, தமிழ்ல கேட்கலாம்ல. கேம் ரூல்ஸ் அப்படிடா சத்தி. அகிலம்மா முதலே சொன்னாங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு, என்னன்னு பாப்போம். முழிக்கிறத பாரு. மாமா, பார்வதி நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு மாமா. Sorry, your time's over. என்னாச்சு பார்வதி? இங்கிலீஷ்ல கேக்குறதுனால எனக்கு கேள்வி என்னன்னு Okay, now the fifth question is, who was the freedom fighter in the Adi Kadur family? And your time starts now. கடவுர் சிங்காரவேலர். Superb, good. Vanaja, your time starts now. ஹலோ, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுமா, எல்லாரும் என்னைய பாக்குறாங்க. சொல்றேன். அது கல்லா பெட்டி சிங்காரன்னு சொல்லு. சொல்றியா இல்லையா? வேணாண்டா, பாத்துட்டா வேணாண்டா. டேய், என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாத, விட்டுரு. கல்லா பெட்டி சிங்காரன்னு சொல்லு. சொல்லு. சொல்லு தொலையண்டி. சொல்லு, சீக்கிரமா சொல்லு. கல்லாப்பெட்டி சிங்காரவேலர். கல்லாப்பெட்டி சிங்காரமா? சரி, கரெக்டா? கல்லாப்பெட்டி சிங்காரவேலர்மா. கல்லாப்பெட்டி சிங்காரம். வனஜா, இவ்வளவு கோவமா கத்துற? என்னையதான் இருக்கும். என்னாச்சுக்கா? நான் ஜெயிச்சிட்டேனா? இறங்கி வா இங்க. இப்ப இப்படி கத்துறா இவ? என்னாச்சுக்கா?
எதுக்கு இப்ப என்ன வர சொன்னீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? கடவுர் சிங்கார வேலர்னு சொல்றதுக்கு பதிலா நீ கல்லாப்பட்டி சிங்காரம்னு சொல்ற. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, உள்ள போ. போங்கற. பார்வதி, மாமா, ஆதிக்கடூர் பரம்பரையில சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்ட ஜமீன் யாரு? கடவுர் சிங்கார வேலர். நாலாவது தலைமுறை. அவர்தான் சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டாரு. அப்போ அந்த போராட்டத்துக்காக தன்னோட மொத்த சொத்தையும் தானமா கொடுத்துட்டாரு. சுதந்திரத்துக்கு பிறகு மறுபடியும் தன்னோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை அவரு போராடி ஜெயிச்சிருக்காரு. The sixth question is something apart from Adikadavar Empire. You have to say 100 words without using the alphabets A, D, C, D, and most importantly, your answer should be a short one. Mr. Daniel, how is it possible to say 100 words in just 10 seconds? If you give me extra time, I'll try to say. No way. Your time limit can't be extended, Aishwarya. Your time starts now. Okay, Aishwarya, your time is over. Sorry. பார்வதி, இதுவரைக்கும் பரம்பரையை பத்தின கேள்வி கேட்டோம். இந்த 6வது கேள்வி பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்வி. ABCD இந்த 4 லெட்டர்ஸ் இல்லாத 100 வார்த்தை என்னன்னு சொல்ல முடியுமா? அதையும் டைம் முடியறதுக்குள்ள சொல்லணும். Pavadi, your time starts now. இங்கிலீஷ்ல 0ல இருந்து 99 வரைக்கும் ABCDங்கிற லெட்டரே கிடையாது. Okay, superb. Good job. என் ஸ்கூல்ல நான் படிச்சிட்டு இருக்கும் போது என்கிட்ட என் டீச்சர் சொல்லிருக்காங்க, அறிஞர் அண்ணா அமெரிக்கா போயிருக்கும் போது ஒரு மேடையில பேசிட்டு இருந்தாரு. அப்ப அவரு என்கிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேளுங்கன்னு சொன்னாராம். அப்ப ஒரு மாணவன் எந்திரிச்சு இதே கேள்வியை தான் கேட்டானாம். அதுக்கு அவர் இந்த பதில் தான் சொன்னாராம். அத கேட்டு அந்த அரங்கமே ஆச்சரியப்பட்டுச்சு. அந்த ஞாபகம் வந்துச்சு. அதான் The 7th question is, in which year was Agila ma'am awarded the Best Entrepreneur Award from our former Indian President? And your time starts now. In 2004, from the hands of our President, Dr. APJ Abdul Kalam. Correct answer. அம்மா சிறந்த தொழிலதிபருக்கான அவார்டு வாங்கியிருக்காங்க. அது எந்த வருஷத்துல எந்த ஜனாதிபதி கையால வாங்கினாங்க? 2004வது வருஷத்துல நம்ம முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கையால அம்மா அவார்டு வாங்கினாங்க. கால் ஊனமுற்றவங்க அவங்க காலுக்கு போட்டிருக்கிற ஷூ பெரும்பாலும் இரும்புல தான் இருக்கும். அந்த இரும்பு வெயிட்டா இருக்கும். அதனால நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால இரும்புக்கு பதிலா
ஏரோப்ளேன்ல பயன்படுத்துற அலுமினியத்தை யூஸ் பண்ணா வெயிட்டாவும் இருக்கும், அது உறுதியாவும் இருக்கும்னு கண்டுபிடிச்சு சொன்னாரு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அகிலாமா உடனே அந்த ஷூவை தன்னோட ஃபேக்டரியில தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. வேற சில கம்பெனிகளும் அதே மாதிரி தயார் பண்ணாங்க. லாப நோக்கத்தோட தான் செஞ்சாங்க. ஆனா அம்மா லாப நோக்கம் இல்லாம உற்பத்தி விலைக்கே சேவை மனப்பான்மையோட அது கொடுத்தாங்க. அம்மாவோட இந்த சேவையை பாராட்டிதான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கையால அம்மாவுக்கு பெஸ்ட், அதாவது சிறந்த தொழிலதிபர் விருதை கொடுத்தாரு. இந்தாங்கம்மா. ஆஹா, எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம் பார்வதி. எனக்கு புதினா டீ குடிக்கணும் போல இருக்கு. புதினா டீ எடுத்துட்டு வரியா? இது புதினா டீ தாமா. அதுதான் பார்வதி. அகிலா, நீ மனசுல செய்ய நினைச்சத அவ செஞ்சு கொண்டு வந்திருக்கா பாத்தியா? இந்தாங்கம்மா. அம்மா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், கேட்கலாமா? என்ன கேட்கணும்? கேளு பார்வதி. உங்க வெற்றிக்கு காரணம் நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அத ஒரே வார்த்தையில சொன்னீங்கன்னா எனக்கு அது போதும், நான் ஜெயிச்சிருவேன். சொல்றேன். நான் எவ்வளவுதான் கோவப்பட்டாலும், கடுமையா நடந்துக்கிட்டாலும், நீதி, நேர்மை, நியாயத்தை நான் விட்டு விலகி போனதே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் எனக்கு என்னதான் சோதனை வந்தாலும் நான் நேர்மையா தான் நடந்துகிட்டு இருக்கேன். சுயநலமா நான் என்னைக்குமே யோசிச்சதில்லை. எனக்கு இது போதுமா? பார்வதி, இன்னைக்கு நீ இன்டர்வியூல நல்ல பதில் சொன்ன, நிறைய விவரங்கள் சொன்ன. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. இந்த புக்க என் பரிசா வச்சுக்கோ பார்வதி. புக்கெல்லாம் கொடுத்து வாழ்த்து சொல்றா. எனக்கு இது போதுமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன கேட்கணும் ஐஸ்வர்யா? கேளு. நான் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணணும்னா அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அது மட்டும் இல்ல, ஓட் போடுறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் நீங்க என்னை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசணும். பார்வதி படிக்காதவ. அவளே அவளை மட்டும்தான் நம்புறா. எப்படியாவது ஜெயிச்சிடலாங்கிற தன்னம்பிக்கையோட இருக்கா. இவ்ளோ படிச்ச நீ
உன்னை நம்பாம தன்னம்பிக்கை இல்லாம உனக்காக என்ன வந்து எல்லார்கிட்டயும் பெருமையா பேச சொல்ற. உனக்கு வெக்கமா இல்லையா? ஓம் வெற்றிக்கு நீ தான் உழைக்கணும், மத்தவங்க கிடையாது. நான் இதை எதுக்கு சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். போ, போய் அந்த வேலையை பாரு. மாமா, அம்மா இந்த புத்தகத்தை எனக்கு பரிசா கொடுத்தாங்க. ஓ, வெரி குட் பார்வதி. சாதாரணமா ஓட்டு கேன்வாஸ் பண்ண போனா ஓட்டு கேட்கறவங்க தான் ஓட்டு போட சொல்லி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனா அம்மா கிட்ட ஓட்டு கேட்க போன உனக்கு அவங்களே பரிசு கொடுத்து அமைச்சிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்வதி. தேங்க்யூ மாமா. பார்வதி, ஏற்கனவே அகிலா மேடம் எல்லார் முன்னாடியும் உன்னை பாராட்டி பேசினாங்க. இப்போ உன்னால முடியுங்கிற இந்த புக்கையும் பரிசா கொடுத்து நீ தான் ஜெயிக்கணும்னு மறைமுகமாவும் சொல்லிருக்காங்க. அந்த அளவுக்கு அகிலா மேடம் மனசுல நீ இடம் பிடிச்சிட்ட பார்வதி. அவங்க ஓட்டு உனக்கு தான். அம்மா அவ்வளவு சுலபத்துல யாரையும் பாராட்டவும் மாட்டாங்க, பரிசும் கொடுக்க மாட்டாங்க. இது ரெண்டும் அம்மா கிட்ட இருந்து உனக்கு கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா அவங்க மனசுல நீ இடம் பிடிச்சிருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வணக்கம் கஜேந்திரன் சார். வணக்கம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க எனக்கு ஓட் போட்டீங்கன்னா அம்மாவோட வழிகாட்டுதலோடும் என் மாமாவோட வழிகாட்டுதலோடும் இப்ப இருக்கிற அம்மாவோட நிர்வாகத்தை நான் தொடர்ந்து கொடுப்பேன். நீண்ட கால பயனுள்ள திட்டத்தை நான் நிச்சயமா கொண்டு வருவேன். அம்மா மாதிரியே நடுநிலை தவறாம நீதி நேர்மை நியாயத்துக்காக நான் எப்பவுமே போராடுவேன். எந்த ஒரு இடத்துலயும் உங்களுக்கான உரிமையை நான் விட்டு கொடுக்காம எப்பவுமே உங்களுக்கு நான் துணையா இருப்பேன். நமக்குள்ள முதலாளி தொழிலாளிங்கிற வித்தியாசம் எப்பவுமே இருக்காது. நீங்களும் முதலாளிங்க தான். என்ன கருத்து இருந்தாலும் அதை நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லலாம். இங்க எல்லாருமே சமம்தான். நாம எல்லாரும் சேர்ந்து வெற்றிகரமா பிசினஸ் பண்ணலாம். அதனால உங்க ஓட்டை தயவு செஞ்சு எனக்கு போடுங்க. வரேன். ஹலோ எவ்ரிவான். ஹலோ மேடம். ஒரு விஷயத்தை நீங்க நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க தேர்ந்தெடுக்க போறது முதலாளியவா இல்ல தொழிலாளியவா? நான் முதலாளி, பார்வதி வேலைக்காரி. படிக்காத வேலைக்காரி பார்வதி உங்களை நிர்வாகம் பண்ணணுமா இல்ல வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்த ஏற்கனவே நிர்வாகத்துல அனுபவம் இருக்கிற நான் உங்களை நிர்வாகம் பண்ணணுமா? நீங்க எனக்கு ஓட் போட்டு என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு சிறந்த நிர்வாகத்தை நான் கொடுப்பேன். நீங்க பெருமைப்படுற தலைமையா நான் இருப்பேன். நல்லா படிச்ச நிர்வாகம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தலைமையா வரணுமா இல்ல படிக்காத வேலைக்காரி பார்வதி அவ தலைமையா வரணுமா? எந்த தலைமை வேணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. தேங்க்யூ. போச்சிடா, இதுலயும் சரிசமமா பார்வதிக்கு ஓட்டு இருக்கா?
ஐயோ இப்ப என்ன பண்றது அத்த? அட இவ ஒருத்தி அவசரம் கொடுக்க. அதான் ஷேர் ஹோல்டர்ஸோட 9 ஓட்டு இருக்கே, அதுல நம்ம பாத்துக்கலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பேசினதை வச்சு பார்க்கும்போது அவங்கள கண்டிப்பா 5 ஓட்டு நமக்கு தான் இருக்கு. ஆக வீட்ல ஒரு 6 ஓட்டு, ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு 5, மொத்தம் 11 ஓட்டு. அப்போ ஐஸ்வர்யா ஜெயிச்சா மாதிரி தான். ஆமா, அப்ப 5 பேர்ல கடைசி நேரத்துல யாராவது சொதப்பிட்டா என்ன பண்றது? ஏண்டி உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? தின்னி மட்டும் அப்படியே போட்டேன்னா. ஐயோ அவங்கள திட்டாதீங்க, அவங்க சொல்றதும் கரெக்ட் தான். அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. பேசாம ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டா என்ன? எலெக்ஷன் எல்லாம் அப்படிதானே பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்க. இது கூட நல்ல ஐடியா தான் இல்ல? உனக்கு எல்லாம் நல்ல ஐடியா தான். இல்லம்மா இது வேண்டாம், இது ரொம்ப ரிஸ்க். ஷேர் ஹோல்டர்ஸ்ல ஆண்டிக்கு விசுவாசமானவங்களா இருக்காங்க. அவங்க பணம் கொடுக்கற விஷயத்த ஆண்டி கிட்ட சொல்லிடுவாங்கம்மா. ஐஸ்வர்யா சொல்றது ரொம்ப கரெக்ட். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே அகிலாவோட ரொம்ப ரொம்ப பெரிய விசுவாசிகள். நாம நினைக்கிற மாதிரிலாம் அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. வேற ஏதாவது நம்ம யோசிக்கணும். வேற என்னதான் பண்றது? சுந்தரமும் பட்டம்மாவும் இந்த வீட்டு வேலைக்காரங்க தானே, அதனால அவங்க 2 பேரையும் கடத்தி கொண்டு போய் ஒரு 2 மணி நேரம் அடைச்சு வச்சிருவோம். அவங்களால அப்ப ஓட்டு போட முடியாதுல்ல? கடத்துறதா? நல்ல யோசனை தான். ஆனா அவங்க 2 பேரையும் கடத்தினா வீட்ல யாருக்கும் டவுட் வராதா? என்னங்க நீங்க, அவங்க 2 பேரும் இந்த வீட்டு வேலைக்காரங்க தானே, யாருக்குமே சந்தேகம் வராது. பேசாம அவங்களையே கடத்திடுவோம். அப்படியே செஞ்சிடலாம். அப்போ ஓகே, இந்த பிளான் படியே பண்ணி முடிச்சிருவோம். அப்படி கடத்திட்டா நமக்கு நிச்சயமா 11 ஓட்டு வந்துரும். பார்வதிக்கு மொத்தம் 8 ஓட்டு தான் வரும். எந்த சந்தேகமும் இல்லாம ஐஸ்வர்யா ஜெயிச்சிருவாங்க. சரி, பட்டம்மாவையும் சுந்தரத்தையும் நானே கடத்துறேன். போதுமா? ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். ஏசு இந்த அருண், அதான் உன் புருஷன், உனக்கு ஓட்டு போடுவானா? எனக்கு என்னமோ அவன் உனக்கு ஓட்டு போடுவான்னு நம்பிக்கையே இல்ல. அவன் தான் எப்ப பார்த்தாலும் பார்வதி அண்ணி அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கானே. ஆண்டி, அருண் விஷயத்தை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க சுந்தரம் பட்டம்மா விஷயத்த மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. எலெக்ஷன் நடந்து முடியற வரைக்கும் அவங்க மட்டும் இந்த பக்கமே வந்துடக்கூடாது. நான் ஜெயிக்கணும் ஆண்டி, ப்ளீஸ். ஓகே ஐஸ்வர்யா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் வம்சத்துல முதல் முறையா என்னோட பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு முக்கிய முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். என்னுடைய அந்த கடமைய சரியா நிறைவேற்றத்தான் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்னோட கடமையை நான் நேர்மையா செஞ்சு முடிக்கணும். அதுக்கு என் முன்னோர்கள் ஆசையும் உன்னோட அருளும் எனக்கு வேணும். கருணை காட்டுங்க, என்ன வழி நடத்துங்க.
எனக்கே தெரியும். எல்லா பொண்ணுங்கள மாதிரி நான் புடவை நகைக்கெல்லாம் ஆசைப்பட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு அகிலாமா இடத்துக்கு யாருங்கிற போட்டியில கலந்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஐஸ்வர்யா அம்மாவை எதிர்த்து போட்டி போடணும்னு நான் மனசால கூட நினைச்சது இல்லம்மா. அம்மாவோட உயிருக்கு ஆபத்து, அம்மாவோட பொறுப்புகளை நான் ஏத்துக்கிட்டாதான் அவங்கள ஆபத்துல இருந்து காப்பாத்த முடியும்னு குருஜி சொல்லிட்டாரு. இந்த உண்மையை வெளியே சொல்ல முடியாததால ஐஸ்வர்யா அம்மா என்ன எதிரியா நினைச்சிட்டு இருக்காங்க. எப்பவாவது உண்மை தெரிய வரும்போது கண்டிப்பா என்ன அவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் அம்மாவுக்காகவும் ஆதிக்கடவுள் பரம்பரையோட எதிர்காலத்துக்காகவும் மட்டும்தான் இந்த போட்டியில கலந்துட்டு இருக்கேன். அதனால இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும். கண்டிப்பா நான் ஜெயிக்கணுமா? அதுக்கு உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. பார்வதி, அப்பா, அம்மா கிட்ட நான் போட்டியில ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டேன். அம்மா பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. போட்டியில நான் ஜெயிச்சிரணும். உன் அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்குமா? இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும்னு நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா, நீ தான் ஜெயிப்ப. எழுந்திரிமா. உன்னோட பொறுமைக்கும் நீ செஞ்ச தியாகத்துக்கும் அகிலாம்மா மேல நீ வச்சிருக்கிற விசுவாசத்துக்கும் கண்டிப்பா நீ தாம்மா ஜெயிப்ப. கரெக்டா இந்த சமயம் பார்த்து 2 பேரும் எப்படி மிஸ் ஆனாங்க. இனியா, நாம போய் அவங்களை தேடி பார்க்கலாமா? சரி வாங்க, நம்ம போய் தேடி பார்க்கலாம். அருண் ப்ரோ, போயிட்டு வரோம். ஓகே ப்ரோ. அம்மா, நாங்க போய் சுந்தரத்தையும் பட்டமாவையும் கூப்பிட்டு வந்துடுறோம். சரி, போயிட்டு வா. வாங்க இனி. என்னாச்சு? கால் எடுக்கல. மிஸ்டர் ராமகிருஷ்ணன், இப்ப கால் பண்ணுங்க, எடுக்கிறாரா பார்க்கலாம். மேடம், சுந்தரம் சார் பட்டம்மாவை தவிர வேற எல்லாருமே ஓட்டு போட்டாச்சு. அடுத்ததா என்ன பண்ணலாம்? ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம், டைம் இருக்கு. சரிங்க மேடம். வரலனா க்ளோஸ் பண்ணலாம். முடிங்க சீக்கிரமா முடிங்க. ஆதி ப்ரோ, பட்டமா, பட்டமா, பட்டமா. ஆதி ப்ரோ, நான் உள்ள போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். நீங்க உங்களை எழுப்பி கூட்டு வாங்க. சீக்கிரம் சொல்லுங்க. மாமா, மாமா, இங்க பாருங்க. மாமா, ஒரு நிமிஷம். சுந்தரமும் பட்டமாவும் வந்துட்டு இருக்காங்க.
ஆமா என்ன நடந்ததுன்னா இப்ப எதுவுமே பேச வேண்டாம் சுந்தரம், எல்லாமே அப்புறம் பேசிக்கலாம். ஓட்டிங் டைம் முடிய போது, சீக்கிரமா போய் ஓட் போட்டு வா. சரிங்கம்மா. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் டைம் முடிய போகுது. சரி. கடவுளே, என் பொண்ணு தான் ஜெயிக்கணும். எப்படி இது ரெண்டும் வந்தது? அடுத்ததா கேண்டிடேட் 2 பேரும் ஓட்டு போட போறாங்க. முதல்ல ஐஸ்வர்யா. ஆண்டி என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டி. இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட். பேசாம மயக்கம் போட்டு விழுந்துட்டா ஆண்டி நம்ம மேல பாவப்படுவாங்க. கங்கா என்ன நடந்துச்சு? ஏன் மயக்கம் போட்டு விழுந்தா? சீக்கிரம் வாங்க. பரம்பரையை காப்பாத்தணும். எந்த காரணத்தை கொண்டும் தகுதி இல்லாத ஆள் கைக்கு பொறுப்பு போயிடக்கூடாது. தகுதியான ஆள் தான் பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு இவ தூங்கவே இல்ல. பிசினஸ் இப்ப இருக்கிற மாதிரியே நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கணும். அது நான் பொறுப்புக்கு வந்தா மட்டும்தான் நடக்கும்னு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி புக்க படிச்சுக்கிட்டே இருந்தா என் குழந்தை. தண்ணி தெளிங்க, முகத்துல தெளிச்சு விடுங்க. ஐஷு, ஐஷுமா, அம்மா பாருங்க. ஐசு இங்க பாரு, இங்க பாரு. ஐஸ்வர்யா, மாப்ள. ஐசு, ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, என்னமா ஆச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஐஸ்வர்யா, எழுந்துடா, எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துருமா. நான் கூட்டிட்டு போறேன், வா. ஐஸ்வர்யா, ஆண்டி. ஐஸ்வர்யம்மா, ஐயோ ஓகே? ஓகே ஆண்டி, நான் போய் ஓட்டு போட்டு வந்துடுறேன். போடா, போ, பொறுமையா போ, பார்த்து ஜாக்கிரதையா போமா. அடேங்கப்பா, அவார்டு தர அளவுக்கு நடிக்கிறாளுங்களே. ஐஷுமா, பார்த்து பொறுமையா வா. வா, வந்து உட்காரு. இனிமே நிக்க கூடாதுன்னா சரியா? வா, வா ஐஸ்வர்யா, வா. தள்ளுடி, வா, உட்காரு. பார்வதி, அடுத்து நீ ஓட்டு போடலாம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஆல் தி பெஸ்ட் பார்வதி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லா இருமா பார்வதி. ஆல் தி பெஸ்ட். பார்வதி, ஐஸ்வர்யா மயக்கமாய் விழுந்ததை பார்த்து நீ மனசு மாதிரி ஐஸ்வர்யா ஓட்டு போடுறாங்க. அப்புறம் உன்னை நம்பி உனக்காக ஓட்டு போட்டவங்க நம்பிக்கைய நீயே உடைச்ச மாதிரி ஆயிடும். உன்னோட பொறுப்பை நீ மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு தான் நீ ஓட்டு போடுவேன்னு நான் நம்புறேன்.
சதி மேடம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க மேடம். முதல் ஓட்டு ஐஸ்வர்யாவுக்கு. பார்வதி. ஐஸ்வர்யா. பார்வதி. பார்வதி. மேடம் லாஸ்ட் ஓட்டு மேடம். பார்வதி ஐஸ்வர்யா 2 பேரும் 10 ஓட்டு வாங்கி சமநிலையில இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு ஓட்டு வெற்றியை முடிவு செய்ய போற ஓட்டு. அதை இப்ப எடுக்க போறேன். இந்த ஓட்டு யாருக்கு விழுந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா ஆமா கண்டிப்பா தெரிஞ்சாகணும். அதுக்காக தான் வெயிட் பண்றோம். பாருங்க. பார்வதிக்கு. என்னது இவ? என்னோட பொறுப்புல யார் வரப்போறாங்கன்னு எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ முடிவு தெரிஞ்சிருச்சு. The winner of this election is பார்வதி. என்னோட இடத்துக்கு வர்றதுக்கான முழு தகுதியும் பார்வதிக்கு தான் இருக்கு. பதவி பிரமாணம் நடத்த ஒரு தேதியை முடிவு பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பெரிய பதவி பிரமாணம். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா.
நல்லா இரு. எழுந்துரு. விடுங்கக்கா, வேண்டாம் அக்கா. அக்கா அக்கா வேண்டாக்கா, விடுங்கக்கா, பரவாயில்ல அக்கா, விடுங்கக்கா. பட்டமாக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இது வரைக்கும் மத்தவங்க ஜெயிக்கணும்னு தான் நீ கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிக்குவ. ஆனா முறையா உனக்காக நீ ஜெயிக்கணும் அப்படின்னு நான் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தேன். ஸ்வீட் எடுத்துக்கங்க ஐயா. பார்வதி எடுத்துக்கமா. இந்தாங்க தம்பி. நீ ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்வதி, பெருமையாவும் இருக்கு. நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் இது பெரிய சாதனை. உண்மையாவே நீ சாதிச்சிட்ட பார்வதி. ஹை வாவ், ஸ்வீட் எல்லாம் எனக்கு தான். மாமா எல்லா விஷயத்துலயும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. ஆனா இப்போ நடந்த போட்டியா இருக்கட்டும் இல்ல எலெக்ஷனா இருக்கட்டும், எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது ராசாத்தி அக்கா தான். ஓ, ராசாத்தி அக்கா தான் என்னால நிச்சயமா ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. என்னால அந்த புக்க படிச்சு ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தப்போ அத கதையா கேட்டா புரியும், ஞாபகத்துல இருக்குன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போனதே ராசாத்தி அக்கா தான். அதே மாதிரி இங்கிலீஷ்ல என்னால பதில் சொல்ல முடியாம இருந்தப்போ ராசாத்தி அக்கா தான் எனக்காக அம்மா கிட்ட பேசி தமிழ்ல கேள்வி கேட்க வச்சாங்க. அதனாலதான் என்னால எல்லா பதிலும் சொல்ல முடிஞ்சது. நீ சொல்றது கரெக்ட் தான் பார்வதி. ஜெயிக்கணுங்கிற வெறியும் திறமையும் இல்லாதவங்களுக்கு நாம என்னதான் உதவி பண்ணாலும் ஜெயிக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா பார்வதி ஜெயிச்சதுக்கு முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம். ஸ்வீட் ஏன் அப்படியே வச்சிருக்கீங்க? எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சின்னையா எடுத்துக்கங்க, சாப்பிடுங்க. அண்ணே இந்தாங்கண்ணே, ஸ்வீட் எடுத்துக்கங்க. எனக்கு போதும். பார்வதி, உன் சந்தோஷத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். சொன்னா கேளு ஐஸ்வர்யா. இல்லம்மா, போகாத. நான் இந்த வீட்டை விட்டு போக தான் போறேன். இல்ல மாமா, என்னது இது? என்னடி இது கெட்ட? இதே இன்னைக்கு சமைச்சிடலாம். இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். எனக்கு இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? நீ என்ன லூசாடி? போட்டியில ஜெயிச்சது யாரு? வெளியால நினைச்சியா? இந்த குடும்பத்துல ஒருத்தங்க என்னோட அண்ணி. என்னப்பா இதெல்லாம்? ஒரு வகையில உனக்கு அக்கா உறவு. ஏன் இது அவமானமா நினைச்சிட்டு இருக்க? அருண், என் வேதனை உனக்கு புரியாது அருண். இப்ப கூட உன் பொண்டாட்டி தோத்து போயிட்டான்ற கவலை கூட உனக்கு இல்ல. ஆனா அண்ணி ஜெயிச்சுட்டான்னு பெருமையா பேசுறல. என்ன பத்தி கொஞ்சம் கூட உனக்கு கவலை இல்லல. பார்வதி ஜெயிச்சத நினைச்சு நீ சந்தோஷப்படுற. அவளுக்கு கையெல்லாம் கொடுத்து நீ வாழ்த்தெல்லாம் சொல்ற, சிரிச்செல்லாம் பேசுற. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா? இது பாரு, என்னோட மனச உன்னால கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாது. இப்ப கூட என்ன சமாதானப்படுத்த தானே நீ பாக்குற. நீ பதவிக்கு வரணும், பொறுப்பை ஏத்துக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நான் கூட ஆசைப்பட்டம்மா. ஆனா அதனால அந்த ஐஸ்வர்யா அம்மா இந்த வீட்டை விட்டு போறாங்கன்னா
அது நல்லதுக்கு இல்லம்மா. நமக்கு இந்த பதவியும் வேண்டாம், பொறுப்பும் வேண்டாம். நீ இந்த பொறுப்பை ஐஸ்வர்யா அம்மாவுக்கு விட்டு கொடுத்துருமா. கொஞ்சம் ஐஸ்வர்யம்மா, என்ன இதெல்லாம்? இது பாருங்க, போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு பொறுப்பு கிடைக்க போகுது. அது நினைச்சுதானே நீங்க ஃபீல் பண்றீங்க? போட்டியில ஜெயிச்சேன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உழைச்சு இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாத்த போறோம்னு நினைச்சேன். நான் பொறுப்புக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா, அதனால்தான் நீங்க இந்த வீட்டை விட்டு போறீங்கன்னா, எனக்கு அந்த பொறுப்போ வேண்டாம், அந்த பதவியோ வேண்டாமா, நான் விலகிடுறேன். நீங்க அந்த பதவியில இருங்க. என்ன, நீ எனக்கு பிச்சை போடுறியா? நீ விட்டு கொடுத்த பதவியில நான் உட்கார்வேன்னு நினைக்கிறியா? நீ விட்டு கொடுக்கிற பதவியில நான் உட்கார்ற அளவுக்கு என்ன கீழ்த்தரமான ஆளுன்னு நினைச்சியா? நான் கிளம்புறேன். ஐஸ்வர்யா, கிளம்புறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் லூசர்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் நான் இதுக்கு இந்த வீட்ல இருக்கணும். அதான் வீட்டை விட்டு கிளம்புறேன். அவ்வளோ தூரம் உன்கிட்ட சொல்லியும் நீ போறேன்னு அடம் பிடிச்சா இது உன் இம்மெச்சூரிட்டியை தான் காட்டுது. பார்வதி ஜெயிச்சத உன்னால ஒத்துக்க முடியல. ஆனா நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதும் அவளுக்கு கிடைச்ச பதவிய அவ விட்டு கொடுக்கறேன்னு சொல்றான். அது பார்வதியோட பெருந்தன்மை. பார்வதி இந்த பதவியில இருந்து அவ மட்டும் தனியா இருந்தா எல்லா பொறுப்பையும் பார்க்க போறா. நீ, ஆதி, அருண் எல்லாரும் கூட இருந்து சேர்ந்து ஆளுக்கு ஒரு பொறுப்பை தானே பார்க்க போறீங்க. பார்வதி அவ பதவியை விட்டு கொடுக்கறேன்னு சொன்னப்ப கூட நீ அத வேண்டான்னு சொன்ன. அந்த குணம் எனக்கு உன்கிட்ட பிடிச்சிருக்கு ஐஸ்வர்யா. இது முடிவில்லம்மா, ஆரம்பம். இனிமே வெற்றிக்காக உழைக்கிற ஒவ்வொரு உழைப்புக்கும் நிச்சயம் அதுக்கான பலன் கிடைக்கும். இந்த ஒரு தோல்வியால உனக்கு எதுவும் ஆயிட போறதில்ல. இதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஒரு நாள இந்த ஆதிக்கடவுர் பரம்பரைக்கும் இந்த குடும்பத்துக்கும் பேரும் புகழும் வாங்கித் தர முடியும்னு நம்பிக்கை இருந்தா நீ இந்த வீட்ல இருக்கலாம். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ உன் இஷ்டப்படி செய். மாமா, ஐஸ்வர்யா அம்மா கிட்ட நீங்க பேசுங்க, அப்பதான் அவங்க கேட்பாங்க. ஐஸ்வர்யா, நீங்க வேற நாங்க வேறன்னு நாங்க எப்பவுமே நினைச்சதில்லை. சொல்ல வேண்டியதெல்லாம் அம்மா சொன்னதுக்கு அப்புறம் நான் தனியா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இது உன் வீடு ஐஸ்வர்யா. நீ எங்கேயும் போக கூடாது. உன்னோட ரூமுக்கு போ. நீ சொன்னாலாம் கேட்க மாட்ட. மேல வா. சொல்லு ராசாத்தி. மேடம், பார்வதி விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? சொல்லு ராசாத்தி, என்ன பேசணும்? ஐஸ்வர்யா இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதுக்கு காரணம் பார்வதி தானே நினைச்சு பார்வதி ஃபீல் பண்றா.
அதனால இந்த பொறுப்பு பதவி இதெல்லாம் வேண்டாம், ஐஸ்வர்யாக்கு விட்டு கொடுத்து விலகிடணும்னு பார்வதி நினைக்கிறா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. பார்வதி, ஒரு தலைமைக்கான முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? எவ்ளோ பிரச்சனைகள் வந்தாலும் நாம எடுத்த காரியத்திலிருந்து பின்வாங்க கூடாது. பயந்து ஓடக்கூடாது. துணிச்சலா இருந்து வெற்றிகரமா அதை முடிச்சு காட்டணும். நாம ஒரு பதவியில இருக்கோம்னா நமக்கு எதிரா பல பேர் இருப்பாங்க. அதுக்காக நாம அவங்கள உதறிட்டு போக முடியாது. அவங்களையும் நம்ம பக்கம் அரவணைச்சு கூட்டிட்டு போகணும். அதான் தலைமைக்கான பண்பு. ஐஸ்வர்யா உனக்கு எதிரா இருக்கான்னு நினைச்சா உன் பக்கம் அவளை கொண்டு வரதுக்கு முயற்சி செய். உன்னை ஏத்துக்க அவகிட்ட எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும் அதை யோசி. அதை விட்டுட்டு நான் பதவியில இருந்து விலகிக்கிறேன், எனக்கு இது வேண்டாம், இதெல்லாம் சொல்றது சரியில்லை. நல்லா யோசிச்சு இந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறதுன்னு முடிவு பண்ணு.